இதேவேளை கொழும்பு கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பல வாணேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி பூஜைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. இது தொடர்பான நேரடி காட்சிகளுடன் நாம் தற்போது இணைந்து கொள்கின்றோம். ஸ்ரீ பொன்னம்பல வாணேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறுகின்ற மகா சிவராத்திரி பூஜைகளை சக்தி டிவியில் இன்றிரவு 10:30 மணி முதல் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படவுள்ளது. மகா சிவராத்திரி விரதத்தை முன்னிட்டு பிரம்மகுமாரிகள் ராஜஜோக நிலையம் ஏற்பாடு செய்துள்ள 12 ஜோதிலிங்க தரிசனத்தில் பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்றுகின்றனர். மகா சிவராத்திரி நாளில் இந்தியாவின் புனித தலங்களில் உள்ள 12 ஜோதிலிங்கங்களின் மாதிரிகளை ஒரே இடத்தில் வழிபடும் அரிய வாய்ப்பு இம்முறை இலங்கை மக்களுக்கு கிட்டியுள்ளது. கடந்த 8ஆம் தேதி ஆரம்பமான ஜோதிலிங்க தரிசனமும் கண்காட்சியும் நாளை மறுதினம் வரை நடைபெறவுள்ளது. கொட்டாஞ்சேனை ஸ்ரீ குணானந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஜோதிலிங்க காட்சி கூடங்களை பெருந்திரளான பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். இறைவனே பாவம் போக்கிடும் கிழக்கிழங்கை வாழ் மக்களின் நலன் கருதி மட்டக்களப்பு இந்து கல்லூரி மைதானத்திலும் ஜோதிலிங்கங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நாளைய தினம் இந்து பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள் நாளை மாலை வரை இந்த வழிபாட்டில் கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினால் நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்வுக்கு சக்தி FM மற்றும் சக்தி டிவி ஊடக அனுசரணை வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச கிரிக்கெட் பேரவையில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி திலங்க சுமதிபாலவுக்கு எந்தவொரு வாய்ப்பும் இல்லை என இம்முறை கிரிக்கெட் நிறுவன தலைவர் பதவிக்கு போட்டியிடும் சுமித்தார் பெரேரா கூறுகின்றார். கிரிக்கெட் தலைவர் பதவிக்கு போட்டியிட சுமதிபாலவுக்கு எந்தவொரு தடையும் இல்லை என ICC கூறியதாக சுமதிபால தரப்பில் உப பொருளாளர் பதவிக்கு போட்டியிடும் அர்வின் ஜெயவர்தன நேற்று தெரிவித்த கருத்தை கேள்விக்குட்படுத்தி சுமித்தார் பெரேரா இதனை கூறியுள்ளார். இலங்கை அரசாங்கத்துக்கு இலங்கையின் விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு திலங்க தேவையாக இருந்தால் போட்டியிட முடியும் என ICC தெரிவித்துள்ளது. ICCயின் எந்த ஒரு விடயத்திலும் திலங்கவுக்கு கலந்து கொள்ள முடியாது. திலங்க போன்ற ஒருவர் பதவிக்கு வந்தால் ICCயை பிரதிநிதித்துவப்படுத்த இலங்கைக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பிரதி என்னிடம் உள்ளது. கிரிக்கெட் நிறுவனத்துக்கு இதனை அனுப்பிவிட்டு அதன் பிரதியையே திலங்கவுக்கு அனுப்பியுள்ளனர். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இலங்கை கிரிக்கெட் நிறைவேற்று குழுவை 2 வருடங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தாத காரணத்தால் உங்களுக்கும் இம்முறை தலைவர் பதவிக்காக போட்டியிட முடியாதல்லவா? அது திலங்க இருந்த காலத்தில் திலங்கவின் தரப்பினர் மாத்திரம் வருவதற்காக கொண்டு வந்த சட்டமாகும். என்றாலும் அவர்கள் தவறிழைத்த போது உபகுழுவில் 2 வருடங்கள் அங்கம் வகித்தால் போதும் என்று கூறியுள்ளனர். நான் உபகுழுவில் 6 அல்லது 7 வருடங்கள் இருந்துள்ளேன். தற்போது நீங்கள் இந்த தேர்தலில் எவரையேனும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்களா? கடந்த வருடம் இதேபோன்று தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு இறுதியில் உப்பாலி தர்மதாச போட்டியின்றி தெரிவாகும் வகையில் விலகினீர்கள். அது உப்பாலி தர்மதாசவுக்கு செய்த உதவி அல்லவா? இல்லை, அப்படி இல்லை. என்னுடன் தேர்தலில் போட்டியிட இருந்தவர்களில் ஒருவரேனும் காலையில் இருக்கவில்லை. காலையில் வேறு சிலர் இருந்தனர். நான் என்ன செய்வது? இருப்போரை வாழ்த்துவிட்டு விலகிக் கொண்டேன். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் அடுத்த தலைவர் யார்?
ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நேற்று இந்த கேள்வியை முன்வைத்தது. இன்று மாலை வரை கிடைத்த பதில்கள் அடுத்து. அடுத்த தலைவர் ஜார். திலங்கு சுமதிபாளையனின் கிரிக் இடைவெளி A எனவும், உபாலி தர்மதாசையனின் கிரிக் இடைவெளி B எனவும், சுமித்தார் பெரேராயனின் கிரிக் இடைவெளி C எனவும், அவ்வாறு இல்லாவிடின் வேறொருவரை பிரேரிப்பதாயும் கிரிக் இடைவெளி D எனவும் டைப் செய்து 7788க்கு SMS. கட்பட்டி தளவில் புனித அன்னம்மாள் ஆலய வருடாந்த திருவிழா இன்று நடைபெற்றது. சிலாபம் மறைமாவட்ட ஆயர் அதிவணக்கத்திற்குரிய வெலண்டிஸ் மெண்டிஸ் ஆண்டகை மற்றும் மன்னார் மறைமாவட்ட ஆயர் அதிவணக்கத்திற்குரிய இராயப்பு யோசப் ஆண்டகை ஆகியோர் கூட்டாக இணைந்து திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருப்பலியின் பின்னர் புனித அன்னம்மாளின் திருச்சொரூப பவனியும் நடைபெற்றது. தளவில் புனித அன்னம்மாள் ஆலய வருடாந்த திருவிழாவில் நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் அன்னம்மாள் ஆலய வருடாந்த திருவிழா ஆரம்பமாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து சக்தியின் தேடலில். இது மதுரங்குடலை வீதியில் அமைக்கப்பட்டுள்ள பாலம். மட்டக்களப்பு போரத்தீவு பற்று பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் இந்த பாலம் அமைந்துள்ளது. 4 வருடங்களுக்கு முன்னர் நிர்மாணிக்கப்பட்ட இந்த பாலம் இன்று இவ்வாறு காட்சி அளிக்கிறது. இதனூடாக காக்காச்சுவட்டை, பலாச்சோலை, ஆணைக்கட்டிய வழி, மாலையர்கட்டு, சின்னவத்தை உட்பட பல கிராமங்களுக்கு மக்கள் பயணிக்கின்றனர். எனினும் இந்த பாலம் இடிந்துள்ளதன் காரணமாக மின் கம்பங்களை பாவித்து தற்காலிக பாலத்தினை அமைத்து தாம் பயணிப்பதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். இதன் காரணமாக 200 மீட்டர் தூரத்தை கடக்க சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றி பயணிக்க வேண்டியுள்ளதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த வெள்ளத்துக்குள்ள போற வர எல்லாம் சரியான கஷ்டமா இருக்கு. இப்ப தப்பி தவறி இந்த தவறி விழுந்தா சைக்கிள் மேல ஆட்களை போக வேண்டிய நிலைமை வருது. எனக்கு கிராமத்துக்கு போற ஜனம் போகுது, ஒத்தருக்கும் போய்க்கலாம் வரி மோட்டர் வகையில போற ஜனங்கள் நடுக விழுந்து விழுந்து தான் போறாங்க. நாங்க காக்காச்சோள்ள இருக்கிறாங்க, வெள்ளாவளி ஸ்கூலுக்கு போறாங்க, தொடர்ந்து போறாங்க. இதுல வெள்ளம் பாறதால இந்த வழியால போறது நாங்க கடும் சிரமப்படுறோம். நாங்க 4 வருஷமா நாங்க துன்பத்தை தொடர்ந்து அனுபவிச்சு கொண்டு தான் வரோம். இந்த பாலத்தின் புனரமைப்பு பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையிலும் இதனை நிர்மாணிக்க அதிகாரிகள் தாமதிப்பதன் காரணம் என்ன? கிழக்கு மாகாண முதலமைச்சரே, இது உங்களின் கவனத்துக்கு. இலங்கை ராமாஞ்சபீடத்தின் மகாநாயக்கர் நாபனி பேமஸ்ரீ தேரருக்கு சாசன பத்திரம் வழங்கும் உத்தியோகபூர்வ வைபவத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் எதிர்க்கட்சித் தலைவர் அதில் கலந்து கொள்ளாமை தொடர்பில் தேரர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். மாற்று அரசாங்கத்தின் தலைவரான எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறான வைபவங்களில் கலந்து கொள்ளாமையினால் அவரது பௌத்த தர்ம விழுமியங்கள் என்ன என தேரர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இலங்கை ராமாஞ்சபீடத்தின் மகாநாயக்க தேரருக்கு சாசன பத்திரம் வழங்கும் வைபவத்தில் கலந்து கொள்ளாமல் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கிரிக்கெட் போட்டி ஒன்றை கண்டுகளித்துக் கொண்டிருந்த காட்சியை தாம் ஊடகங்களில் கண்டதாக ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் தலைவர் மீட்யாகோட குணரத்ன தேரர் தெரிவிக்கிறார். அந்த உத்தியோகபூர்வ நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையான தேவை இருந்திருந்தால் அவரால் அதில் கலந்து கொண்டிருக்க முடியும் என தேரர்கள் குறிப்பிடுகின்றனர். அபினவ மகாநாயக பதவியிட்டு பத்துணு அரசு தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த வைபவத்தில் கலந்து கொண்டிருந்த வேளையில் ராமஞ்சி பீடத்தின் பரிபாலன சபையின் தலைவர் கரு ஜெயசூரிய உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். எனினும் எதிர்க்கட்சி தலைவர் கலந்து கொள்ளவில்லை. அது முன்கூட்டியே நிறைவு பெற்றிருந்தால் உடனே வந்திருக்கலாம். எனினும் அவர் வரவில்லை.
ஐக்கிய தேசிய கட்சியின் சிலர் அஸ்கிரி பீடத்தின் மகாநாயக்க தேரரை சந்திக்க சென்ற போது நாம் நினைக்காத ஒரு விடயத்தை அவர் கூறியிருந்தார். ஒருவரை நீக்கும் போது 100 பேர் செல்வார்கள் என கூறியிருந்தார். 100 அல்ல, 1000 பேர் செல்வர். எனவே அரசியலில் ஈடுபடுவோர் இது தொடர்பில் ஆராய வேண்டும் அல்லவா? மகாநாயக்க தேரர்கள் கூறியதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லவா? ஒழுக்காற்று விசாரணை உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை கூறி கேளிக்கையாக நடந்து கொள்கிறார். மகாநாயக்க தேரர்கள் கூறிய அனைத்தையும் செவிமடுக்காதவர்களுக்கு இந்த நாட்டை எவ்வாறு ஒப்படைப்பது? මේ කියන පුද්ගලයෝ රනිල් වික්‍රමසිංහල වගේ කියන පුද්ගලයෝ බලයට පත් වුණොත් කොහොමද හිටියේද? බුද්ධ ශාසනයට දෙවියන්ගේම පිහිටයි. நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகளில் அடுத்து வருவது என்டர்டைன்மெண்ட் ஃபர்ஸ்ட் தொகுப்பு. இன்றைய தினம் விரைவில் வெளிவரவுள்ள டொராத்தி ஆஃப் ஆஸ் எனும் கார்ட்டூன் திரைப்படம் தொடர்பான பார்வை காத்திருக்கின்றது. Something wicked has risen. Are those real people? They were real people. But our last hope has yet to arrive. Toto, this doesn't look like the Oz I remember. Only I knew how to fix it all. I would, but I'm just so small. What can I do at all? So this is the famous girl who vanquishes wicked witches. I thought you'd be taller. Turned upside. இனி விளையாட்டுச் செய்தி. முகமது அஸ்ரஃபுல் மற்றும் முஸ்ஃபிகுர் ரஹீம் ஆகியோர் பெற்ற அபார சதங்களின் மூலம் இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் பங்களாதேஷ் சவாலான நிலையில் உயர்ந்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் இலங்கை பெற்ற 570 ஓட்டங்களுக்கு பதிலளித்தாடும் பங்களாதேஷ் 4 விக்கெட் இழப்பிற்கு 438 ஓட்டங்களை இன்றைய ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. காலை சர்வதேச மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் 2 விக்கெட் இழப்புக்கு 135 ஓட்டங்களுடன் பங்களாதேஷ் அதன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்தது. 2 வருடங்களின் பின்னர் டெஸ்ட் அணியில் வாய்ப்பு பெற்ற முகமது அஸ்ரஃபுல் தனது 6வது டெஸ்ட் சதத்தை பூர்த்தி செய்தார். இது இலங்கைக்கு எதிராக அவர் பெற்ற 5வது டெஸ்ட் சதமாகவும் 2008ஆம் ஆண்டுக்கு பின்னர் பெற்ற முதல் டெஸ்ட் சதமாகவும் வரலாற்றில் பதிவானது. மறுமுனையில் அணித்தலைவர் முஸ்ஃபிகுர் ரஹீம் தனது டெஸ்ட் சதத்தை எட்டினார். முகமது அஸ்ரஃபுல் மற்றும் முஸ்ஃபிகுர் ரஹீம் ஜோடி வீழ்த்தப்படாத 5ஆம் விக்கெட்டில் 261 ஓட்டங்களை பகிர்ந்தது. இது பங்களாதேஷ் சார்பாக எந்தவொரு விக்கெட்டுக்குமான சிறந்த டெஸ்ட் இணைப்பாட்ட சாதனையாகவும் பதிவானது. முகமது அஸ்ரஃபுல் 189 ஓட்டங்களுடனும் முஸ்ஃபிகுர் ரஹீம் 152 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். இத்துடன் இன்று எமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகள் 10:45 ஒளிபரப்பாகும். வணக்கம்.